அட மறுபடியுமா? இப்போதானடா ஆடி வெள்ளி கொண்டாடி முடித்தோம். அதுக்குள்ளே ஆடி மாதம் கிருத்திகை நாள். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த கிருத்திகை தீபம் வாங்கினது அது நம்மளோட பக்தியை, அதோட வாழ்க்கையோட பிரகாசம், அதுக்கப்புறம் நம்மளோட நல்வாழ்க்கையோட ஒரு அடையாளமாக கருதப்படுது. இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லைன்னா எப்படி? பழங்காலத்தில் முருகர் வந்து 6 முக வடிவில் தோன்றினதாகவும் சொல்லப்படுறது இந்த ஆடி மாதத்தில் வர்ற கிருத்திகை நாள் அன்னைக்கு தான். அதனால தான் கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம அந்த தமிழ் கடவுளான முருகருக்கு சிறப்பான பூஜை எல்லாம் பண்ணி படு விமர்சனமாக கொண்டாடுறாங்க. இந்த நாளில் எல்லாருமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட ஆசைப்படுவாங்க. முடியாதவங்க வீட்டிலையே சாமி கும்பிட்டுட்டு நெய்வேத்தியெல்லாம் படைச்சி மனசில் நம்ம வேண்டின காரியங்கள்லாம் நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்குவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் நம்ம என்ன செஞ்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார், கீரை வச்சு ஒரு பொரியல், கோவக்காய் வச்சு ஒரு வதக்கல், செர்ரி வச்சு ஒரு ரைத்தா, பப்படம், பச்சைப்பயிர் பாயசம் இப்படியெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு ஒரு திருப்தியை, ஒரு ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணோம்.